نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل أمور محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل أواب حفيظ من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بسلام ذلك يوم الخلود وأيضا وما خلقت الجن والإنس إلا ليعبدون وأيضا أليس الله بعبد كافة وأيضا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வாழ்த்துகின்ற புகழ் அனைத்தும் வையகம் போற்றும் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபீன்கள் தாபீன்கள் என இங்கு கூடியுள்ள நம்ம அனைவரின் மீதும் என்றென்றும் நிறுவனமாக கனிமிக்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்றைய ஜுமாவுடைய உரையிலே வழிபாடு இபாதத், அந்த இபாதத்துடைய அதன் மீது நாம் மேற்கொள்ள வேண்டிய ஆர்வமும் அதனுடைய நிலைப்பாடும் என்பதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவுடைய உரையை நாம் செவிமடுக்க இருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய நம் அனைவருக்கும் இந்த கேட்கக்கூடிய விஷயங்களின் மீது நடைமுறைப்படுத்தக்கூடிய வாக்கியத்தை தந்தருடையுமாறு. கனிமிக்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அலைஸ அல்லாஹு பிஅப்தின் காஃபா, அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா? அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான் என்ற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக இபாதத்தாக மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் இபாதத் என்பது ஒரு குறிப்பிட்ட கால வரையறை தான். பள்ளிவாசலுக்கு வந்தால் இபாதத், பையில இருந்து காசு எடுத்து கொடுத்தா இபாதத், அல்லது ஒரு சில உம்ராக்கு போனால் இபாதத், ஒரு சில இடங்கள்ல தான் இந்த இபாதத் வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்படி கிடையாது. இபாதத் என்பது வரையறுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் என்ன அந்த இபாதத்துடைய அர்த்தம்? இஸ்முன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வ யர்தா மின் அக்வாலி வல் அஅமாலி ظاஹிரா வல் பாத்தினா. இஸ்முன் அது ஒரு பெயர், இபாதத் வழிபாடு என்றால் அது ஒரு பெயர். லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வ யர்தா, அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புகின்றானோ அது ஒரு சொல்லாக இருக்கலாம், அது ஒரு செயலாக இருக்கலாம், வெளிப்படையாக செயலாக இருக்கலாம், அந்தரங்கமான செயலாக இருக்கலாம். இது எல்லாம் இபாதத் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த வார்த்தையாக நம்ம இடத்துல வந்து நிற்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். இந்த இரவும் பகலும் மாறி மாறி வருகிறதே, இது அறிவுடையவர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது. அல்லதீன யذ்குரூன அல்லாஹ், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். கியாமா, நின்று கொண்டு, வகுஊதன், அமர்ந்து கொண்டும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வஅலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன் ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த படைப்புகளை பார்த்து அதிலே சிந்தித்த வண்ணம் சொல்கிறார்கள், மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதை ஒருபோதும் நீ வீணுக்காக படைக்கவில்லை, இது எல்லாவற்றிலும் அத்தாட்சி இருக்கிறது, காலை மாலை இது எல்லாவற்றிலும் அத்தாட்சி இருக்கிறது. அதனால் இறைவனை சதா நினைவு கூறவர்களாக அவர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். காலை வந்தால் காலை நினைவு கூறக்கூடியவராக, மாலை வந்தால் மாலையில் இறைவனை நினைவு கூறக்கூடியவர்களாக, சதா இறைவனுடைய நினைவிலே அவர்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் அத்தா ஃபிராஷிஹி வ ஹுவ யன்அமு அன் யகூமு யுஸல்லி, ஒரு மனிதன் இபாதத்து செய்ய வேண்டும் என்று வருகின்றான். வந்தவுடன் என்ன செய்கின்றான்? இரவு தூங்குவதற்கு முன்னால் இரவு நின்று வணங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இரவு தூங்குகின்றான். காலையில் அவனால் எந்திரிக்க முடியல. காலையில் அவனுடைய
இந்த இரவு தொழுகை என்பது தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது அவனுக்கு கிடைக்கல, இருந்தாலும் அவன் அந்த இறை நினைவோடு உறங்குகின்றானே, அந்த இறை நினைவுக்கு அல்லாஹ் நன்மை அளிப்பதாக குத்திப லஹு, அவனுக்காக அல்லாஹ் நன்மையை எழுதிவிட்டான். அல்லாஹ்விடத்தில் அந்த நன்மையை அடைந்து விடுகின்றான். அப்போ இது எல்லா விஷயங்களையும் வைத்து நாம பார்க்கும் பொழுது நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், சதா இறைவனுடைய நினைவில் நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டுமே தவிர இறைவனுடைய நினைவு அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்தோம் என்றால், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, யார் என்னுடைய நினைவிலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்களோ, نَقْبِضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ, அவர்கள் மீது நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அந்த ஷைத்தான் அவனுக்கு தோழனாகவே மாறிவிடுவான். நிற்கும் போதும் நடக்கும் பொழுதும் மேலிருந்தும் கீழிருந்தும் நாலா புறங்களிலிருந்தும் வஸ்வாசை போட்டு அவனுடைய ஊசலாட்டங்களை போட்டு நன்மைகளை செய்ய விடாமல் அவனை ஒட்டுமொத்தமாக தடுத்து அவனை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடுவார். அதனால் நம்முடைய உள்ளத்தை நாம் எப்பொழுதும் பாதுகாப்பான உள்ளமாக வைத்திருக்க வேண்டும். அதனால எப்பொழுதுமே ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்றால் நாம் இறை நினைவில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம், இபாதத்தில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். இபாதத்தில் இல்லை என்றால் ஷைத்தான் நம்மை வேட்டையாடி விடுவான், வழிகேட்டின் பக்கம் மிக எளிதாக அவன் நம்மை அழைத்து சென்று விடுவான். ஆக இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான், வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், நாம் இதுக்கு முன்னால சமுதாயத்திற்கு தூதர்கள் அனுப்பவில்லை, அவர்களிடத்துல வஹீ செய்திருக்கின்றோம், லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். அப்போ அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய ரெடியாக இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இபாதத் அப்படிங்கிறது நம்முடைய உணர்வுக்கு அளிக்கப்படக்கூடிய தீனி அல்ல, உண்மைக்கு அளிக்கப்படக்கூடிய தீனி. என்ன, நம்ம ஒரு காலகட்டம் இபாதத்திற்காக ஒரு ரமதானுடைய ஒரு காலம் வந்தது, உடனே நம்ம என்ன செஞ்சிட்டோம், இபாதத்துல மூழ்கி விட்டோம். ரமதான் முடிந்து விட்டது, அப்படியே இபாதத்து முடிந்து விட்டது அல்ல, இது இபாதத் கிடையாது. நமக்கு எப்பொழுது தொழுகை கடமையாக்கப்பட்டு இருக்கோ, நம்முடைய சிறுபிராயம் 7 to 10 வயது வரைக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருச்சு என்று சொன்னால், அன்று முதல் மரணிக்கக்கூடிய அந்த தருணம் வரை அந்த இபாதத்தை கையில் எடுக்க வேண்டும். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த விஷயத்தை நான் செய்யட்டுமா, இந்த செயல்பாடை நான் செய்யட்டுமா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொல்லுவாங்க, ஆமா இது இப்படி செய், நீ கோபப்படாதே, நீ வந்து நாவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயத்தை பண்ணு, நீ வந்து உன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய், கோபப்படாதே, சதகா பண்ணு. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்யக்கூடிய உபதேசம் ஒரு கட்டம் வரைக்கும் தானா? ஒரு ஜுமாவுடைய உரை கேட்டோம், அதுக்கு பிறகு அதை மறந்துட்டோம், இப்படி அவர்கள் இருந்தார்களா? கிடையாது. அவர்களுடைய அந்த உபதேசம் என்பது அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள், வாங்கி தன்னுடைய மரணம் வரும் வரை, உயிர் தொண்டைக்குழியை அடையக்கூடிய அந்த தருணம் வரை அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அதனாலதான் சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, இவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் இவர் உண்மையாளராக இருந்தால் சொர்க்கவாசியை பார்த்துக்குங்க. அப்ப நாம என்ன செய்யறோம், நம்ம கிட்ட ஒரு உபதேசம் வருது, நம்ம கிட்ட ஒரு குர்ஆனுடைய வசனம் வருது, நம்ம கிட்ட பலவிதமான விஷயங்கள் வருது, அந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கின்றோமே தவிர அதை செயல்படுத்துவதற்கு பதிலாக அதை மக்கள் மத்தியில சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நடைமுறைப்படுத்துவது என்று சொல்லி வந்துவிட்டால் அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை நம்முடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன ஆயிருது, அது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. அமல்கள் இல்லாமல் வெறுமனே சொல்லக்கூடியவர்களாக நாம் மாறிடுறோம். அப்ப என்ன செய்ய வேண்டும், அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக இபாதத்தாக மாற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னல்லாஹ ஹுவ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுது ஹாதா ஸிராத்தி முஸ்தகீம், நிச்சயமாக அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பாக இருக்கிறான், அவனை நீங்கள் வணங்குங்கள், அவனை வணங்குவதன் மூலமாக மட்டும்தான் நேரான பாதையை அடைய முடியும்.
அவனை வணங்கவில்லை என்று சொன்னால் அவனை மறந்துவிட்டு நாம் நேரான பாதையை ஒருபோதும் தேர்வு செய்ய முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். எல்லாம் அப்படியே நபிமார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே எங்கெல்லாம் நபிமார்களை பற்றி பேசுகின்றானோ அங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இபாதத்து தான். இபாதத்து தான். உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, வதுகுர் அப்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னஹு அவ்வாப். அவர்கள் தன்னுடைய ரப்பின் பால் மீளக்கூடியவர்களாக இருந்தார்கள், தன்னுடைய ரப்பின் பால் திரும்ப வரக்கூடியவராக இருந்தார்கள். அவருக்கு எவ்வளவு சோதனை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய ரப்பை அவர் ஒருபோதும் மறக்கல. இன்னைக்கு நாம் ஒரு சில கஷ்டங்கள் வந்த உடனே இபாதத்தை மறந்து விடுகின்றோம், வழிபாடை மறந்து விடுகின்றோம். அப்படி அவர்கள் செய்யவில்லை. வதுகுர் அப்தனா இப்ராஹீம் வ இஸ்ஹாக் வ யாக்கூப் உலில் ஐதி வல் அப்சார். இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் எல்லாவற்றையும் பாருங்க, இவர்கள் எல்லாம் உலுல் அப்சார், அவர்களுக்கெல்லாம் ஞானம் வழங்கப்பட்டு இருக்கு. அவர்கள் எல்லாம் வழிபாடுகளிலே மூழ்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் எல்லா நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் சொல்கின்றானோ அங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இபாதத்து தான் அப்படிங்கிறத நாம விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களே. இன்னும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை அழைத்து சொல்கின்றான், யா இபாதி லா ஹௌஃபுன் அலைக்கும் அல் யௌம லா அன்தும் தஹ்ஸனூன். என்னுடைய அடியார்களே, யார் இந்த இபாதத்துகளிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்தவித பயமும் கிடையாது. என்றால் நாளை மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் பிரம்மாண்டமான கூலி கொடுப்பான். அந்த கூலியின் விளைவாக அவர்களுக்கு எந்த பயமும் எந்த பதட்டமும் தேவையில்லை என்பதை அல்லாஹ் மிக அழகாக சொல்லிவிட்டான். சரி, இப்போ இந்த இபாதத் என்பது இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொண்டோம். இந்த இபாதத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றம் என்ன? இபாதத்து தொழுகையை செய்கின்றோம், இன்னும் பல இபாதத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்றோம். அந்த இபாதத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வரக்கூடிய அவுட்கம் என்ன? சஹாபாக்கள் இபாதத்து செய்தார்கள். இபாதத்து செய்த உடனே அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டான். ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயம் மாற்றப்பட்டது அந்த இபாதத்துடைய விளைவாக. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டு தடுக்கிறது. தொழுகை என்ற ஒரே ஒரு இபாதத்து இப்படி ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக இபாதத்தில் இருக்கின்றோம் என்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும்? எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. அவர்கள் பூமியிலே நடந்தார்கள் என்று சொன்னால் பெருமை அடிக்காமல் பணிவாக நடந்து செல்வார்கள். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பாக அல்லாஹ் இங்கே சொல்கின்றான். வழிபாடு செய்யக்கூடியவர்களுடைய பண்பாக, வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இப்படிதான் இருப்பார்கள். இப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வழிபாடுகளில் குறைவு இருக்கிறது, அதை நாம் சரி செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். அப்ப நம்ம கிட்ட பெருமை இருக்கா? ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அஃதல் உள்ளத்திலே ஆக சிறந்த உள்ளம். ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. மனிதர்களிலே ஆக சிறந்தவர்கள் ஒன்னு சதூகுல் லிசான் வ மஹ்மூமுல் கல்ப். சதூகுல் லிசான் சொன்னீங்க, நாவன்மை உடையவர், புரிஞ்சுக்கிட்டோம். மஹ்மூமுல் கல்ப்னா என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அப்போ அதுக்கு சொல்றாங்க, அன்-நகியு வலா இஸ்ம ஃபீஹி வலா பகிய வலா கில்ல வலா ஹஸத. இதுதான் மஹ்மூமுல் கல்ப். தூய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் சிறிதளவும் பெருமை இருக்கக்கூடாது, சிறிதளவும் நோய் இருக்கக்கூடாது, ஹசத் இருக்கக்கூடாது, அதில் குரோதம் இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது. இது எல்லாம் துடைத்தெரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த உள்ளத்தில் இபாதத் இருந்தாக வேண்டும். அல்லாஹும்ம தஹிர் கல்பி மினன் நிஃபாக், அல்லாஹும்ம தஹிர் கல்பி மினல் ஹஸத். இது போன்ற துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்வே, என்னுடைய உள்ளத்தை தூய்மையான உள்ளமாக மாற்று, என்னுடைய உள்ளத்தை நிஃபாகற்ற உள்ளமாக மாற்று என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு அடுத்ததாக வைதா ஹாதபஹுல் ஜாஹிலூன காலு சலாமா. இபாதத்து செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த இபாதத்துடைய வெளிப்பாடாக அவர்கள் அறிவியனர்களோடு முற்பட்டால், அவர்களுக்கு அறிவியனர்களோடு முற்பட்டால் சலாம் என்பதோடு நிறுத்திக் கொள்வார்களே தவிர அவர்களோடு வாதம் விவாதம் என்ற விஷயத்துக்கு போகவே மாட்டாங்க.
அதுக்கடுத்ததாக வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, தன்னுடைய இரவுகளை அவர்கள் எப்படி கழிப்பார்கள் என்று சொன்னால் கியாம்களிலும் சுஜூதுகளிலும் கழிப்பார்களே தவிர இரவு முழுவதும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களிலே கழிக்க மாட்டார்கள். இரவுகளை அல்லாஹ்வுடைய வழிபாடில் கழிப்பார்கள். இறைவனுக்கு முன்னால் நின்று அழுது மன்றாடி தன்னுடைய இரவுகளை எப்படி கழிப்பார்கள். ஆனால் இன்று நம்முடைய இரவுகள் எப்படி கழிக்கப்படுகிறது? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருவதற்கு இன்று இளைய தலைமுறை தயாராக இல்லை என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? அப்ப இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கடைசியாக நாம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது அழுது பிரார்த்தித்து இருக்கின்றோம்? நம்முடைய கண்களை அல்லாஹ்வுடைய நம்முடைய கண்ணீரை அல்லாஹ்விடத்திலே சிந்தி மன்றாடியது எப்போது? கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய பிசினஸ்ல லாஸ் ஆயிருந்தா நம்ம அழுதுருப்போம். நம்முடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் யாராவது இறந்து போயிருந்தால் அழுதிருப்போம். வலியின் மூலமாக அழுதிருப்போம். இன்னும் பல விஷயத்திற்காக நாம் அழுதிருப்போம். ஆனால் ரப்பிற்கு முன்னால் நிற்கின்றேன், என்னுடைய ரப்பு எனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட வழிபாடு செய்யும் பொழுது என்னுடைய பாவங்களை நினைத்து ஒருவேளை இந்த பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் நான் மரணமடைந்து விட்டால் நாளை மறுமையில் என்னுடைய ஹஷர் என்னவாகும் என்று நினைத்து நாம் வருந்தி எழுதியிருக்கின்றோமா? கிடையாது. ஏன்னா நம்முடைய இரவுகள் அப்படி கழிக்கப்படுவதில்ல. நம்முடைய இரவுகள் வீணான விஷயங்களிலும், மா சலககும் ஃபீ ஸகர், உங்களை சகர் என்று சொல்லக்கூடிய நரகத்திலே போட்டது எது? லம் நகு மினல் முஸல்லீன், தொழுகையாளியாக இல்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நான் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவனாக இல்லை. வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், வீணாக உட்கார்ந்து தேவையற்ற விஷயங்களை செய்து கொண்டிருந்தார்களே அவர்களோடு நானும் இருந்தேன். அப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தேன். அப்படியாக தான் நம்முடைய இரவுகள் கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி கழிக்கப்பட்டால் எப்படி நம்முடைய உள்ளத்திலே இபாதத் இருக்கும்? எப்படி அல்லாஹ்வுடைய ஹவுஃப் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் எல்லாமல் அல்லாஹ்வுடைய அடியார்களே. அதற்கு அடுத்ததாக வல்லதீன யகூலூன ரப்பனா இஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா, அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். ரப்பனா, எங்களுடைய இறைவா, இஸ்ரிஃப் அன்னா, எங்களிடமிருந்து நரகத்துடைய வேதனையை நீ திருப்பி விடுவீராக. இன்ன அதாபஹா கான கராமா, நிச்சயமாக அந்த நரகத்துடைய வேதனை என்பது மிக அதிகமாக மிக கடுமையானதாக இருக்கும். அதிலிருந்து பாதுகாக்க முடியாது. அந்த நரகத்துடைய வேதனையை ஒருபோதும் சுவைக்க வைத்து விடாதே ரப்பா இறைவா என்று இறைவனிடத்தில் அவர்கள் வேதனைக்காக, அந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பிற்காக துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நாம் கேட்கின்றோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் யார் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறாரோ அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். காலையிலும் மாலையிலும் அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் என்ற துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார் என்ற துஆவை நாம் காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? நரகத்துடைய பாதுகாப்பிலிருந்து என்ன முன்னேற்பாடுகளை நாம் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களே. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எந்த பாவமும் நான் செய்யல என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் உட்பட இன்றைய கால சூழலில் நாம் அப்படியே தெருவில் உலாந்து வந்தாலே போதும் எல்லா விதமான பாவங்களும் நம்மை வந்து தொத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நம்மிடத்தில் என்ன அமல்களை வைத்திருக்கின்றோம்? எந்த அமலும் இல்லை. குறைந்தபட்சம் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்பதற்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டு இருக்கின்றோமா? இது எல்லாம் தான் இபாதத்தை நம்மை கட்டமைக்கும். இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால், இபாதத்தை நம்ம கிட்ட இல்லை என்று சொன்னால் இப்படியாக அது நம்மை கட்டமைக்கவே செய்யாது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களே. அதுக்கு அடுத்ததாக வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்தரு வ கான பைன ذلك கவாமா, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தால் வீணுக்காக செலவு செய்ய மாட்டார்கள், வீணாக தன்னுடைய பொருளாதாரத்தை வீணடிக்க மாட்டார்கள், விரயம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் நடுநிலையாக பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுக்கடுத்தது வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர்,
அல்லாஹ் அல்லாது வேறு யாரையும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், வணங்க மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திருக்கலிமாவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த கலிமாவை படித்திருக்கின்றோமா? நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே அந்த கலிமாவை நீங்கள் படியுங்கள், அந்த கலிமாவின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அந்த கலிமாவை இரண்டாக பிரிக்க வேண்டும். லா இலாஹ் வணங்கக்கூடியவன் கிடையாது. அப்போ வணங்கக்கூடியவன் என்று சொன்னால் ஆலிஹா, அந்தாத், அர்பாப், தவாகித். ஆலிஹா என்று சொன்னால் கடவுள்கள், அர்பாப் என்று சொன்னால் சிலை, அந்தாத் என்று சொன்னால் இணை வைப்பிற்குரிய காரியங்கள், அர்பாப் என்று சொன்னால் சிலைகள், தவாகித் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த கடவுள் பாதிரிமார்கள் போன்ற விஷயங்கள். இது எல்லாம் ஒட்டுமொத்த எல்லா கடவுள்களையும் இந்த 4 விஷயத்துல கொண்டு வந்துடலாம். இந்த 4 விஷயத்துல கொண்டு வந்து லா இலாஹ், இப்படிப்பட்ட எந்த கடவுளும் கிடையாது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. அப்போ இந்த இபாதத் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்தால்தான் இது எல்லாம் ஒழுங்காக செய்ய முடியும். இபாதத் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில நாம கொண்டு வரல என்று சொன்னால் இது எல்லாம் எதுவுமே நமக்கு விளங்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களே, வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அவர்கள் யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள் ஹக்கை தவிர. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் கொலை என்பது இந்த சமுதாயத்தில் சர்வசாதாரண ஒரு விஷயமாக மாறிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் கொலை பண்ணணும், எதுக்கு எடுத்தாலும் அடிக்கணும், எதுக்கு எடுத்தாலும் சண்டை செய்யணும். இது இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய விஷயமே அல்ல. இபாதத்துடைய அடிப்படையில் வரும் பொழுது இது எல்லாவற்றையும் ஒரு மனிதன் தூய்மையாகக்கூடியவனாக மாறுவான். வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரனாக இருக்க மாட்டார்கள், விபச்சாரம் செய்யக்கூடியவர்களாக மாற மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்போதிலிருந்து இந்த முசீபத் நம்முடைய கைக்கு வந்துச்சோ அப்போதிலிருந்து இந்த உபச்சாரம் என்பது சர்வசாதாரண ஒரு விஷயமாக மாறிவிட்டது. கண் உபச்சாரம் செய்கிறது, நாவு உபச்சாரம் செய்கிறது, கால்கள் உபச்சாரம் செய்கிறது, மர்ம உறுப்பு அதை உண்மைப்படுத்துகிறது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நிய பெண்களோடு பேசும் பொழுது என்ன பேசணுமோ அதோட பேசி நிப்பாட்டிடுங்க. ஆனா ஆண்களும் சரி பெண்களும் சரி குலைந்து குலைந்து பேசுவதும், அவர்களுடைய இந்த பர்தாவுடைய விஷயத்தில் பெண்கள் தன்னுடைய பர்தா ஆடையை சாதாரண ஆடையாக மாற்றக்கூடிய விதத்தில் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு செல்வதும் சாதாரண ஒரு விஷயமாக மாறிடுச்சு. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? உள்ளத்துல இருந்து பயம் போக்கப்பட்டுருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மறுமை நெருங்கும் பொழுது முதலாவதாக இந்த சமுதாயத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பயம், ஹஷியத், ஹௌஃப் உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஹஷியத், ஹௌஃப் உள்ளத்துல இருக்காது. வெளிப்படையாக ஹஷியத், ஹௌஃபை கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் அலங்கரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களே தவிர உள்ளத்துல உண்மையான ஹஷியத்தும் ஹௌஃபும் இருக்காது. அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். தொழுகக்கூடியவர்களாக இருப்போம், ஆனா அந்த தொழுவுல ஹுசு இருக்காது, ஹுது இருக்காது, பயம் இருக்காது, பணிவு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் பார்த்தோம் என்று சொன்னார், இந்த சமுதாயத்தில் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் குர்ஆனிலே எதையெல்லாம் ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகள் என்று அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றானோ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? சாதாரண விஷயமா மாறிடுச்சு. இபாதத்து செய்தால் மட்டும்தான் அதுல இருந்து நாம மீண்டு வர முடியும். இபாதத்து செய்யவில்லை என்று சொன்னால் அதில் நாம மூழ்கிடுவோம். அதுக்கடுத்து நாம பார்த்தோம் என்று சொன்னால், وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ يَلْقَى أَثَامًا يُضَاعَفْ لَهُ الْعَذَابُ يَوْمَ الْقِيَامَةِ وَيَدْخُلُ فِيهَا مُهَانًا. யார் இது போன்ற தவறுகளை எல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு யுதாஇஃப், இரட்டிப்பாக்கப்படும் தண்டனைகள் பல மடங்காக நாளை மறுமையிலே கொடுக்கப்படும். وَمَنْ تَابَ وَآمَنَ وَعَمِلَ صَالِحًا فَأُولَئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ. யார் இதிலிருந்து தௌபா தேடி மீண்டு வருகிறார்களோ, நல்ல அமல்களை செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய தவறுகளை எல்லாம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிங்க. அவர்கள் தவறுகள் செய்திருப்பார்கள், பல தவறுகளை செய்திருப்பார்கள். அந்த தவறுகளை யுபத்திலுல்லாஹ், அல்லாஹ் அந்த தவறுகளை நன்மையாக மாற்றிடுவான். ஆனா இங்க என்ன சர்த்து?
என்ன இங்கு அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு? ஈமானும் உண்மையாக இருக்கணும், அமலு சாலிஹாத்தும் உண்மையாக இருக்கணும், அல்லாஹ்விற்காக இருக்கணும். மரணம் வரும் வரை அந்த இபாதத்துகளை நாம் நிலை பெற்றிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வோம். அதுக்கடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், அவர்கள் பொய் சத்தியம் செய்ய மாட்டார்கள், பொய் சாட்சியம் சொல்ல மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டாங்க? பொய் சாட்சியம் சொல்ல மாட்டார்கள். இன்னைக்கு பொய்யெல்லாம் ஒரு பாவமாவே நம்ம பார்க்கறது கிடையாது. பொய் என்று சொன்னால் அது ஒரு பாவமாவே பார்க்கறது இல்லை. மாறாக பொய் என்பது ஒரு பெரும்பாவம் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் ரெடியார்களே, அந்த பொய்யிற்கு நாம் ஒரு நாளைக்கு ஒரு பொய் பேசுகின்றோம் என்று சொன்னால் தோபா ஷர்த். அந்த தோபாவை செய்யாதவரை அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். ஏனென்றால் அது ஒரு பெரும்பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க பொய்யை பற்றி, அலைக்கும் பிஸ்ஸித்க் ஃபைன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர் ஃபைன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah வமா யஸாலு الرجுலு யக்ஸி வமா யஸாலு الرجுலு யஸ்துகு வயதஹர்ர ஸித்கு ஹத்தா யக்துபு இன்தல்லாஹி ஸிதீகா. ஒரு மனிதன் உண்மையை பேசுகின்றான், அந்த உண்மைக்காக முயற்சிக்கின்றான், அந்த உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்விடத்தில் உண்மையாளன் என்று எழுதப்படுகின்றான். இய்யாக்கும் வல் கதிப், நீங்கள் பொய்யை விட்டு தவிர்ந்திருங்கள். ஃபைனல் கித்ப யஹ்தி இலல் ஃபுஜூர், நீங்கள் ஒவ்வொரு முறை பொய் பேசும் பொழுதும் அந்த பொய் உங்களை பாவத்தின் பக்கம் வழி நடத்தும், அந்த பாவம் உங்களை நரகத்தின் பக்கம் வழி நடத்தும். வமா யஸாலு الرجுலு யக்திபு வயதஹர்ரல் கித்பு ஹத்தா யக்துபு இன்தல்லாஹி கஸாபா. பொய் பேசிட்டே இருப்பீங்க, பாவத்திற்கு மேல் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டே இருப்பீர்கள். எதுவரைக்கும் என்றால் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்பட்டு விடுவீர்கள். நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுது பொய்யர்களுடைய அந்த நிலையில் எழுப்பப்படுவீர்கள். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வைதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா, அவர்கள் ஏதாவது தேவையற்ற விஷயங்களை விட்டு கடந்து சென்றால் அதை கண்ணியமான முறையில் கடந்து சென்று விடுவார்கள். இன்னைக்கு லகு என்று சொன்னால் வீணான காரியங்கள். இந்த வீணான காரியங்கள் இன்று நம்மை தேடி வருகிறது. நாம் அதை எவ்வளவுதான் வேண்டாம் வேண்டாம் என்று புறக்கணித்தாலும் அது நம்மை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அந்த லகு நம்மை தேடி வந்து வரும் பொழுது அதை நாம ஏத்துக்கிறோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு அரை மணி நேரம், 1 மணி நேரம், பல மணி நேரம், முழு இரவு அதிலே வீணடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் முடியாது. அப்ப இது எல்லாவற்றையும் வைத்து நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் இபாதத்து செய்யக்கூடியவர்களே, ரஹ்மானுடைய அடியார்களே இவ்வாறாக அல்லாஹ் கட்டமைத்து வைத்திருக்கின்றான். அது எப்போது நடக்கும்? இபாதத்து செய்யும் பொழுதுதான் நடக்குமே தவிர இபாதத்திலிருந்து தூரமாகிட்டு இது மாதிரி நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் அது ஒருபோதும் நடக்காது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் நேரடியார்களே, வல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹர்ரு அலைஹா சும்ம வஅமியானா. சுப்ஹானல்லாஹ். கண்டிப்பாக இந்த விஷயத்தை, இந்த வசனத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். என்ன அல்லாஹ் சொல்றான்? வல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம், குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால், குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கப்பட்டால், இது அல்லாஹ்வுடைய வசனம், இது பொய் பேசக்கூடாது, இது இப்படிதான் என்று குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கப்பட்டால் லம் யஹிர்ரு அலைஹா சும்ம வஅமியானா, செவிடர்களாகவும் குருடர்களாகவும் அதை அவர்கள் ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டார்கள். போன வாரம் ஜும்மாவுடைய உரையில் என்ன பேசப்பட்டது அப்படின்னு கேட்டா தலையை சொறிவோம். என்ன பேசப்பட்டது தெரியாது, மறந்து போயிருப்போம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்படி ஒருவேளை நாம் அந்த நினைவுகள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வசனங்கள் நினைவுபடுத்தப்பட்டும் நாம் அதே போன்று குருடர்களாகவும் செவிடர்களாகவும் கடந்து செல்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களே. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அவர் என்ன செய்வார்கள்? துஆ கேட்பார்கள். ரப்பனா, எங்கள் இறைவா, ஹப் லனா, எங்களுக்கு கொடு, மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا, எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய குழந்தைகள், قُرَّةَ أَعْيُنٍ, எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக மாற்றி கொடு, وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا, எங்களை முந்தையவர்களுடைய இமாம்களாக, இறையச்சமுடையவர்களுடைய இமாம்களாக ஆக்கிவை என்ற துஆவை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
இப்படியாக அல்லாஹ் என்ன செய்கின்றான்? தன்னுடைய அடியார்களை அழகுபடுத்தி தருகின்றான். நாம அல்லாஹுடைய அடியார்களாக இப்படிப்பட்ட அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றோமா? இபாதத்துக்கள் நம்மை இப்படி மாற்றி இருக்கிறதா என்பதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ அந்த கேள்வியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஒரு அழகான வாழ்க்கையை நோக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் இபாதத்து செய்கிறேன், ஆனா இபாதத்தின் மூலமாக இப்படிப்பட்ட எந்த பண்புமே என்கிட்ட வரலையே என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 40 வருடம் 50 வருடம் தொழுவான், ஆனால் அவனுடைய தொழுகை அவனுக்கு எந்த நன்மையும் பெற்றிருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ், ஒரு மனிதன் நோன்பு நோக்கின்றான், அந்த நோன்பின் மூலமாக களைப்பை தவிர அவர் வேற எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டான். இரவு முழுவதும் நின்று வணங்குவான், அந்த இரவு முழுவதும் நின்று வணங்குவதன் மூலமாக அவனுடைய கால் களைப்பை அடையுமே தவிர வேறு எதையுமே பெற்றிருக்காது. அப்படிப்பட்ட இபாதத்துசாலியாக நாம் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட வணக்கசாலிகளாக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோமா என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மபாத். கனிமிக்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களே, இபாதத், அந்த இபாதத்தை பற்றியும் அந்த இபாதத் நம்மிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களும் அல்லாஹுடைய ரஹ்மானுடைய பண்புகளை பற்றியும் நாம் பார்த்தோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் இபாதத்துக்களுடைய ஒரு சில அடிப்படை விஷயங்கள் இருக்கு. இபாதத்து செய்யும் பொழுது இஹ்லாஸ் இல்லாமல் நாம் இபாதத்து செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இபாதத் எந்த பிரயோஜனத்தையும் நமக்கு பெற்றுத்தராது. அதனால எப்பொழுதும் நாம் இபாதத்து செய்யும் பொழுது சாதாரணமாக என்னுடைய சகோதரனை பார்த்து நான் ஒரு புன்முறுவல் பூட்கின்றேன் என்று சொன்னால், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃப் ஷைஆ, எந்த அமல்களையும் நீங்கள் சாதாரணமாக கருதாதீங்க. என்னுடைய சகோதரனை பார்த்து ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைல், அது கூட ஒரு அமல் தான். அதை கூட அல்லாஹ்வுக்காக தான் செய்யும். சிரிச்சா அவர்கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு செஞ்சா அதுவும் வேஸ்ட். அப்போ எல்லா விஷயத்திலும் இஹ்லாஸோடு அதை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற கடமைப்பட்டு இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் உடனடியாக. அதுக்கடுத்து இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், நாம் செய்யக்கூடிய இபாதத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். நம்ம அவர்கள் சொல்லிக் கொடுத்த அடிப்படையில் அந்த இபாதத் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் உடனடியாக. அந்த இபாதத்துக்களில் நாம் செய்யக்கூடிய எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தில் இறைவனுடைய நேசம் இருக்கணும், இறைவனுடைய பயம் இருக்கணும், இறைவனை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயம் அதில் இருக்கணும். இறைவனுடைய நேசம் இல்லாமல், இறைவனுடைய பயம் இல்லாமல், இறைவனுடைய பணிவில்லாமல் ஒரு இபாதத் செய்யும் பொழுது, அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இபாதத்துக்களை கொண்டு வரும் பொழுது அந்த இபாதத் ஒரு அழகான சமுதாயத்தை கட்டமைக்கும். அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற கடமைப்பட்டு இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் நேரடியாக. அப்படி நாம் அல்லாஹுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நாம் மாறும் பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்லமல்கள் என்ன? எண்ணி மாள முடியாத அளவுக்கு அல்லாஹ் பிரம்மாண்டமாக நன்மைகளை கொடுக்கின்றான். எல்லா விதமான ரஹ்மத்துக்களையும் எல்லா விதமான அருட்கொடைகளையும் அவனுக்காக, அந்த அடியானுக்காக திறந்து விடுகின்றான். எல்லா விதமான விஷயங்களும் அந்த அடியானுக்காக செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் நேரடியார்களே, அல்லாஹ்வே நேரடியாக சொல்கின்றான், சாலிஹான நல்லடியார்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கின்றேன். மாலா ஐனுன் ராய், எந்த கண்ணும் பார்த்திராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, வலா காதிர அலா கல்பி பஷர், எந்த உள்ளமும் சிந்தனை செய்து பார்த்திராத ஒரு இடத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். அதை விட பிரம்மாண்டமான அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹுக்கு முன்னால் சஜதா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இது எல்லாம் அல்லாஹுடைய சாலிஹான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய அடியார்களுக்கு தான். அப்போ அந்த வழிபாடுகள் என்பது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல. அந்த வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருந்து அந்த வழிபாடுக்காகவே நம்முடைய வாழ்க்கை படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அந்த வழிபாடுகளாக செய்ய முடியும். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், வமா ஹலகுதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை. தெளிவா சொல்லிட்டான்.
அப்போ நாம் படைக்கப்பட்டதற்குரிய நோக்கமே வழிபாடு தான். அந்த வழிபாடு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் கழிக்கப்படக்கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை வழிபாடிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ரஹ்மான் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய நம் அனைவருக்கும் தந்தல் புரியட்டுமாக. வமா அலைனா இல்லல் பலாக் வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இபாதல்லாஹ் ரஹ்மனி வ ரஹ்மக்குமுல்லாஹ். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வ இஹ்சானி வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பக்ய் யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون வذ்குருல்லாஹ ذிக்ருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ ذிக்ருல்லாஹி தஆலா அவ்லா வ அஸ்ஸ வ தமு அல்லாஹு அக்பர். قوموا إلى الصلاة.